வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் சிம்பிளாக ஒரு 10க்கு 10 ரூமில் ஹாம்ஸ்டர்ஸை வளர்க்கறது மூலமாக மாதம் 20,000லேருந்து 50,000 வரைக்கும் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹாம்ஸ்டர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும். ஹாம்ஸ்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான எலி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு எலி பார்த்துட்டிங்கன்னா நிறையா வகைகள் இருக்குது. அதில் நம்ம வந்து டுவார்ஃப் ஹாம்ஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையை தான் வந்து வளர்க்குறது எப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். ஸோ இந்த ஒரு டுவார்ஃப் ஹாம்ஸ்டரை வளர்க்குறது மூலமாக உங்களுக்கு மாதத்துக்கு 20,000லேருந்து 50,000 அசால்ட்டாக ஏர்ன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹாம்ஸ்டர்ஸை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாதுங்க. ஸோ மற்ற விஷயங்களை வளர்க்குறத விட இந்த ஹாம்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக, அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை ரொம்பவே கம்மியாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஜஸ்ட்டு ஒரு 10க்கு 10 ரூம் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். அதில் வந்து 5க்கு 5ல் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜ் செட்டப் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதை வந்து கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்பேஸாக வந்து பிரித்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஒவ்வொரு விதமான ஹாம்ஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபேமிலி, அதுக்கான ஒரு கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்படி வந்து நீங்கள் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு பேப்பர், உங்கள்கிட்ட வீட்டில் வந்து நியூஸ் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து அந்த பெட்டிங்காக நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு பெட்டிங் மாதிரி செட்டப்பில் அந்த ஒரு பேப்பரை வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பேப்பரையே கிழிச்சு கூட பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக வந்து நீங்கள் போடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஹாம்ஸ்டருக்கு வந்து இந்த ஈரம் அப்படிங்கிறது செட் ஆகாது. ஸோ அந்த ஒரு காரணத்தெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நியூஸ் பேப்பரை கிழிச்சு அப்படியே தூள் ஆக்கி நீங்கள் போட்டாலும் போடலாம். அப்படி இல்லை, எங்கள் ஊரில் வந்து இந்த மரம் இருக்கிற மில்லுலாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுங்க, அந்த இடத்துக்கு நேராக போயிட்டு எவ்வளோ வந்து நீங்கள் அந்த பெட்டிங்காக அந்த மரத்தூளை வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க. ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் தருவாங்க. ஸோ அதை வாங்கி கொண்டு வந்து இந்த பெட்டிங்கில் வந்து அப்படியே ஃபில் பண்ணி வச்சுருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹாம்ஸ்டரோட அந்த மூத்திரம் இல்லைனா அதோட அந்த கழிவுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து போகிறதுக்கு அது வந்து முயற்சி பண்ணும். ஸோ அப்படி வந்து ஹாம்ஸ்டர் பார்த்துட்டிங்கன்னா இதிலே வந்து எல்லா விதமான அந்த கழிவுகளையும் போக ஆரம்பிச்சிடும். ஒரு வாரத்துக்கோ இல்லை ஒரு 2-3 நாளைக்கோ ஒரு வாட்டி வந்து அதை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு. வளர்க்குறவங்க வந்து பெஸ்ட்டாக வந்து அதை மெயின்டைன் பண்ண உங்களோட இந்த ஹாம்ஸ்டருக்கான அந்த வாழ்நாள், அந்த லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ஹாம்ஸ்டர் 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்கு மேலே வரைக்கும் வாழும். ஒரு 4-5 வருஷம் வரைக்கும் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மினிமமாக ஒரு 2 வருஷமாவது ஒரு ஹாம்ஸ்டர் வாழும். ஸோ பொதுவாகவே இந்த டுவார்ஃப் ஹாம்ஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 4-5 வாரத்துலேருந்து ஒரு 15 மாதத்துக்குள்ளேயே பார்த்துட்டிங்கன்னா மெச்சூர்டான ஸ்டேட்டை வந்து ரீச் பண்ணிடும். ஸோ அந்த ஸ்டேட்டில் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து தொடர்ந்து ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது 4 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டியோ பார்த்துட்டிங்கன்னா அதை ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஃபீமேல் ஹாம்ஸ்டர், ஒரு மேல் ஹாம்ஸ்டர் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். அதை வச்சே நீங்கள் வந்து ஒரு 2-3 மாதத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஹாம்ஸ்டர் பண்ணையே செட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவார்ஃப் ஹாம்ஸ்டர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 1.5 மாதத்துலேயோ இல்லை 2 மாதத்துலேயோ பார்த்தீங்கன்னா மேட் பண்ணி அவங்களாம் பார்த்துட்டிங்கன்னா ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதன் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாதத்துக்கு வந்து ஒரு 8 இல்லை 9 குட்டிகளாவது கிடைக்கும். ஆனால் முக்கியமான விஷயம், நீங்கள் ஹாம்ஸ்டரோட குட்டி பிறந்த உடனே முடிஞ்ச அளவுக்கு அது அம்மா கிட்டேருந்து பிரித்து வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஹாம்ஸ்டர் வந்து அது குட்டியாக சாப்பிடக்கூடிய ஒரு கேரக்டர். அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சில பேர் வந்து அப்படியே விட்டு வச்சுட்டாங்கன்னா குட்டியை வந்து ஹாம்ஸ்டர் தின்னுடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா அதோட அம்மாவோட கேரக்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து அதோட கூட்டிலே விடுறதா இல்லை தனியாக விடுறதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து குறைஞ்சது உங்களுக்கு வந்து ஒரு 8லேருந்து ஒரு 5 குட்டியாவது மிஞ்சும். ஸோ அந்த 5 குட்டி மேட் பண்ணுறது மூலம் பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் உங்களுக்கு வந்து அந்த ஒரு குவான்டிட்டி அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ ஒரு வருஷத்துலேயே நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டுவார்ஃப் ஹாம்ஸ்டர் வாங்கினீங்கன்னு வச்சுங்க, ஒரு மந்தோட ஸ்டார்டிங்கில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் முடியும்போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20லேருந்து 30, 40, 50 வரைக்கும் கூட பார்த்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஹாம்ஸ்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதை வச்சே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுலேயும் வந்து இந்த ஹாம்ஸ்டருக்கு பார்த்தீங்களா ஒரு பேரே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 300 ரூபாயிலேருந்து அதுக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 500, 600, 700 ரூபாய் வரைக்கும் வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஸோ அதே வந்து நீங்கள் தொடர்ந்து இது ஒரு பிஸ்னஸாகவே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு வச்சுங்க, கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு தான் கேட்பாங்க மொத்தமாக எடுக்கிறவங்க. பட் அதெல்லாம் போக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை விட உங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். ஸோ அதையும் தாண்டி இதுக்கு சாப்பாடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சாதாரணமாக சாப்பிடக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இதையே போடலாம். ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த முட்டைக்கோஸு, கேரட்டு இதுதான் வந்து அதிகமாக சாப்பிடும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மீல் வார்ம்னு சொல்லுவாங்க, அதை வந்து போடலாம். ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எந்த ஹாம்ஸ்டரும் மீல் வார்மை தேடி சாப்பிடாது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட் காஸ்ட்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் காஸ்ட்டும் பெருசாக இருக்காது, அந்த மெயின்டெனன்ஸும் பெருசாக இருக்காது. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா லாபங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் அப்பப்போ பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஹாம்ஸ்டருக்கு வந்து உடம்பு சரியில்லை, ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஜாலியாக வச்சுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான ஃபன்னாக கேம் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு அந்த ப்ளே செட்டப்லாம் கொடுத்திங்கன்னா அது ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கும். தண்ணியும் பார்த்திங்கன்னா அது குடிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு தண்ணி இருக்குது, அதையும் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து பார்த்துக்கும். பெட்டிங்லாம் நல்லா
நல்லாயிருக்கும். அண்ட் மெயின்டெனன் காஸ்ட் பார்த்திங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு கம்மியாகிடும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா எப்பயாச்சும் வந்து அது மெடிக்கல் செக்அப் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா ஒரே ஒரு ஹாம்ஸ்டருக்கு நோய் சரியாக வரல அப்படின்னா அது எல்லா ஹாம்ஸ்டர்ஸுமே பாதிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஜாபை நீங்கள் எடுத்து பண்ணுறேன், நான் வந்து அந்த வீட்டிலே வளர்க்க போகிறேன் அப்படின்னு வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹாம்ஸ்டர் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.